சிக்கன் சுக்கா செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். சிக்கன் வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 டீஸ்பூன், தயிர் ஒரு 2 டீஸ்பூன், பெரிய வெங்காயம் 2 பெருசாக எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சுக்கணும். தக்காளி 2, கருவேப்பிலை கொஞ்சம் போல், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசால், மிளகுத்தூள், ஜீரகத்தூள். இப்போ முதல்ல சிக்கனில் வந்து நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணி சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு, தயிர் ஒரு 2 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். சிக்கனில் வந்து தயிர் சேர்த்தோன்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம வேக வைக்கையில் சாஃப்டாக இருக்கும் சிக்கன். மிக்ஸ் பண்ணியாச்சு, ஊறட்டும். இப்போ நம்ம எண்ணெயை காய வச்சு வெங்காயத்தெல்லாம் நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து பொன்னிறம் ஆனவுடனே எடுத்துடணும். பாருங்கள், பொன்னிறமாயிடுச்சு. ரொம்ப கறியிடக்கூடாது. இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். இதே மாதிரி மிச்சம் உள்ள வெங்காயத்தையும் நம்ம வந்து பொரிச்சு எடுத்துடலாம். அடுப்பில் ஒரு வடைச்சட்டியை வச்சுக்கலாம். ரெண்டு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றணும். சிக்கன் செய்யலை எப்பயுமே நல்லெண்ணெயில் செஞ்சால் நல்லது. எண்ணெய் காஞ்சவுடனே கொஞ்சம் போல் கடுகு ஆட் பண்ணுறேன். கடுகு வெடித்தோடனே கருவேப்பிலை, அதுக்கப்புறம் தக்காளி, நல்லா வதக்கி விட்டுட்டு ரெண்டு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு வாடை வந்து போகணும், அதுக்காக நல்லா வதக்கி விடுறேன். அடுப்பை சிம் பண்ணிவிட்டு ஜீரகத்தூள், மிளகுத்தூள் இதெல்லாம் ஒவ்வொரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். கரம் மசாலா ஒரு டீஸ்பூன், மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன், மிளகாய்த்தூள் மட்டும் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ சிக்கனுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த அளவு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம், ஏன்னா கருகிரும் மசாலாம். அடுப்பு சிம்மில் இருக்கும்போது தான் நம்ம மசாலா தூள்லாம் போடணும், ஏன்னா போட்டோடனே கறியிடும். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வேகட்டும், மசால் வடை போகிறதுக்கு. மசால் வாடை நல்லா போயிடுச்சு.
தக்காளிலாம் நல்லா மசிஞ்சிருக்கும். மசிச்சு விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமா சிக்கன் ஆட் பண்ணலாம். அரை மணி நேரம் ஊற வச்சோம் இல்லையா, அந்த சிக்கனை வந்து நான் ஆட் பண்ணுறேன். இப்போ மூடி வச்சு சிம் பண்ணி நல்லா ஒரு 20 நிமிஷம் வேக விட்டுறலாம். பாருங்கள், 20 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன்லேருந்து தண்ணியெல்லாம் கொஞ்சம் வந்திருக்கு. நம்ம தண்ணி ஆட் பண்ணல இல்லையா, அதனால் சிக்கன்லேருந்து தண்ணி வந்திருக்கு. இப்போ நம்ம பொரிச்சு வச்ச ஆனியன்லாம் ஆட் பண்ணிடலாம். வெங்காயத்தெல்லாம் பொரிச்சு வச்ச ஆனியத்தெல்லாம் ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஆனியன் வந்து எல்லா பக்கமும் போகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஏற்கனவே சிக்கனுக்கு உப்பு போட்டாச்சு. இப்போ இந்த மசாலா கலவைக்கு மட்டும் கொஞ்சம் போல் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறேன். லாஸ்ட்டாக மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாருங்க, தண்ணியெல்லாம் வற்றி நல்லா சுருண்டு வதங்கிடுச்சு. நம்ம லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் மிளகுத்தூளும் ஜீரகத்தூளும் போட்டால் தான் அந்த வாசனை வந்து நல்லாயிருக்கும் சிக்கன் சுக்காவுக்கு. ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சுவையான சிக்கன் சுக்கா ரெடி.